இந்த 3P பர்பஸ், ப்ரொடக்டிவிட்டி, ப்ரையாரிட்டி என்னுடைய பர்சனல் மென்டரிங் செஷனில் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் குழந்தைகளோட உட்காந்து பாருங்கள். உங்கள் வீட்டில் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்களா இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். டிசம்பர் மாதம் முடிய போகுது, ஜனவரி வந்தாச்சு. பிப்ரவரி மாதம் சிபிஎஸ்சியில் போர்டு எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரலில் மெட்ரிக் எக்ஸாமும் முடிஞ்சிடும். முக்கியமாக 10th and +2 எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகள் எல்லாம் மார்க் நிறைய வாங்கினா தான் அடுத்த ஸ்டெப்பு. இது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ, இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போது எல்லாருமே தான் படிக்கிறாங்க, எல்லாருமே தான் சில சமயம் வெற்றி பெறுறாங்க, சில சமயம் தோல்வி அடைகிறாங்க. அப்போ தொடர்ந்து முயற்சி செய்து படிக்கணும் அப்படின்ற மனநிலை எப்படி வரும்? Please understand, by punishing and rewarding alone, we cannot motivate a child to study. என்னுடைய மென்டரிங் வரங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு திரண்டு போய் அட்வைஸ் வாங்கிட்டாலே, இல்லை ஒரு பையனை கூப்பிட்டு நம்ம கடிந்து பேசிட்டாலே, இல்லை பனிஷ்மெண்ட் கொடுத்தாலே அவன் படிச்சிடுவான். நோ, it doesn't happen that way. Because learning is a very sensitive, soft skill. படிக்கிறதுன்றது வேறு, லேர்னிங்ன்றது வேறு. படிக்கிறதுன்றது எனக்கு ஆல்ஃபபெட் தெரிஞ்ச அப்புறம் படிச்சுட்டே போகலாம். லேர்னிங்னா ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங், ஐ ஷுட் ஸ்டோர் இட். அந்த ஸ்டோர் பண்ணணும்னா ஐ நீட் டு ஹாவ் தி இன்ட்ரெஸ்ட். அதை பற்றி ஒரு அட்டாச்மெண்ட் நமக்கு இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம சிரத்தையாக படிப்போம், கன்சிஸ்டண்ட்டாக படிப்போம், தினமும் படிப்போம், ரெகுலராக படிப்போம், ஒழுக்கமாக படிப்போம். அப்போ என்ன நமக்கு வேணும்னா 3P, கேபிட்டல் P ஆங்கில வார்த்தை, 3P கேபிட்டல் P ஆங்கில எழுத்துக்கள். ஒன்று பர்பஸ், இரண்டாவது ப்ரொடக்டிவிட்டி, மூன்றாவது ப்ரையாரிட்டி. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் போர்டு எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகள் இருந்தானே உங்களோட உட்காந்து இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். பர்பஸ் அப்படின்னா எதுக்காக படிக்கிறேன்? எப்போ ஹேண்ட் ரைட்டிங் பழகு, அது பிஹேவியர். வாட் இஸ் தி பர்பஸ்? எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீ எவ்வளோ தான் படித்தாலும் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் தான் புரியும்பா அவங்களுக்கு. பர்பஸ். எதுக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்கணும்? எதுக்கு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கணும்? ஒரு வேலை செஞ்சு முடிக்கணும்னா அது குறிப்பிட்ட மணி நேரம் உழைத்து தான் ஆக வேண்டும். பர்பஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சொன்ன வார்த்தை கேட்கணுமா, கீழ்ப்படுதல் இருக்கணுமா? எக்ஸ்பிளைன் டு தம் தி பர்பஸ் ஆஃப் இட். அந்த பர்பஸை புரிஞ்சிக்கல அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரெண்டாவது ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டினா ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு படிக்கிறோம்? இப்போ ஒரு புக்கு இருக்குது, ஒரு 1 hour நான் 50 பக்கம் படிக்கிறேன். ஆனால் அந்த 50 பக்கம் ஞாபகம் இருக்குமா எனக்கு? நீ 50 பக்கம் படிக்க வேணாம் தம்பி, ஒரு மணி நேரத்தில் 10 பக்கம் படிய. அந்த 10 மனசில் வச்சுக்கோங்க. நான் ஒரு மணி நேரத்தில் 50 பக்கம் படித்து முடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லைன்னா தட் இஸ் நாட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்டிவிட்டி. மூன்றாவது ப்ரையாரிட்டி. ப்ரையாரிட்டினா இது முக்கியம், இதை நான் செய்யணும், இது செஞ்சால் எனக்கு நல்லது நடக்கும், என்னுடைய குறிக்கோளை அடைய முடியும் என்று ப்ரையாரிட்டி. அந்த ப்ரையாரிட்டியில் இம்பார்ட்டண்ட், அர்ஜென்ட் என்று 2 விஷயம். இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இது செஞ்சால் என்னுடைய குறிக்கோளை அடைய முடியும். அர்ஜென்ட் அப்படின்னா அதுக்கு காலத்துக்குள்ளே முடிக்கணும், ஒரு நேரத்துக்குள்ளே முடிக்கணும். ஆக இந்த 3P பர்பஸ், ப்ரொடக்டிவிட்டி, ப்ரையாரிட்டி என்னுடைய பர்சனல் மென்டரிங் செஷனில் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் குழந்தைகளோட உட்காந்து பாருங்கள். படிப்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ ஃபோன் பண்ணாதீங்க. என்னுடைய அடுத்த எபிசோடில் அதை பற்றி நான் கவர் பண்ணுறேன்.